விஜய் என்ன பேசினாரு? நீங்கள் அறிவு திருவிழாங்கிற பேரில் என்னைய கழிவு ஊத்துறதுக்கு அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு தான் அவர் சொன்னார். நீங்கள் அறிவு திருவிழாவில் போய் அறிவு சம்பந்தமாக, அறிவு வளர்ச்சி சம்பந்தமாக பேசினா அவர் இதை பற்றி அவர் பேசவே மாட்டார். அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அறிவுன்னு சொன்னாலே அவங்களுக்குலாம் அலர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறார். அதுதான் என்னன்னா, விஜய் வந்து இப்போ நாங்கள் உங்களை அறிவாளியாக மாற்றுறது வந்து விஜய்க்கு பிடிக்கல, பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவரை வந்து ஒரு மாதிரி பிளேம் பண்ணுறதுக்கான முயற்சியாக தான் இவங்க பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து விஜயனுடைய கருத்து அப்படிங்கிறது ரியாக்ஷன் தான். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு அவரை பேசுகிறீங்க, அதுக்கு அவர் பதிலடி கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்னென்னா, இவங்க பேசுனதை மறைச்சிட்டு அவருடைய ரியாக்ஷனை மட்டும் வந்து பெருசு பண்ணுறாங்க. பட் அது சரியில்லை. இன்னொன்று, உங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. எதிராளிகளை வந்து இப்படியெல்லாம் தானே நீங்கள் வந்து மட்டம் தட்டி அவங்கள வந்து காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அது திமுகவுக்கு வந்து ஒரு கைவந்த கலை தானே இது. கண்டிப்பாக. இப்போது பீகார் தேர்தலுக்கு அப்புறமா காங்கிரஸோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கண்டிப்பாக திமுகவே கழட்டி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்போ விஜயை தான் நம்பி காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு